மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் எனது வணக்கம். ரமேஷ்க்கு என்னோட சிறப்பு காலை வணக்கம். இங்கே மேடையில் வந்திருக்கிற இவ்வளோ பெரியவங்க, நிறைய படித்தவங்க, பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கே நமக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு தெரியல. சினிமா அப்படிங்கிற ஒரு விளம்பரம் என்னை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ அந்த ஒரு மீடியானால் உங்களுக்கு என் மீது இருக்கும் அந்த விருப்பத்தை நான் வந்து நன்றி சொல்வேன். இந்த கொரோனா 2 வருஷம் 2.5 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நடுவில் 2 வருஷம் அந்த வருஷம் நடக்கிற ஃபங்க்ஷன் அந்த 2 வருஷமும் நடக்காமல் இருந்தது. எல்லாரோட வாழ்க்கையுமே அது புரட்டி போட்டுச்சின்னு சொல்லலாம். நிறைய தெருக்கள், வீடுகள், வீதிகளில் வந்து முதியவர்களை நாம் இழந்தோம். நிறைய வீடுகளில் தாத்தா பாட்டிகள், குழந்தைகளுக்கு கதை சொல்லும் தாத்தா பாட்டிகளை அந்த கொரோனா நம்மிடம் இருந்து பறித்து கொண்டது. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் 3 பேர் இருப்பாங்க. சடனாக அப்படியே ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி நம்மளோட லைஃப், பொருளாதாரம் எல்லாமே அப்படியே கட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறது? சேவிங்ஸ்லேருந்து செலவு பண்ணணும். வேறு என்ன பண்ணுறது? 3 வேலைங்கிறது 2 வேலை ஆக்கலாம். ஏதோ ஒரு காய்கறியை குறைக்கலாம். ட்ரெஸ்ஸை வந்து புது ட்ரெஸ் வாங்காமல் கம்மி பண்ணலாம், மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்தில் நம்ம உங்கள் எல்லாரையுமே சுமந்த ஒரு ஆள் ரமேஷ். அது நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. ரமேஷ் வந்து இந்த 2 வருஷம் தாண்டி இந்த 3 வருஷம் என்ன ஒரு மன அழுத்தத்தில் இருந்தார் என்பதை நீங்களும் அறிவீர்கள், உங்களை விட நானும் அறிவேன். சாதாரண ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீஸாக இருந்து ஒரு காலேஜில் வந்து டொனேஷன் அப்படின்ற விஷயமே இன்றைக்கி ஃபீஸாக மாறிடுச்சு. ஸோ ஒரு அன்அஃபிஷியலாக வாங்கக்கூடிய ஒரு லஞ்சம்ங்கிறதே வந்து இன்றைக்கி வந்து ஃபீஸ் வாங்குகிற அளவுக்கு அந்தளவுக்கு காஸ்ட்லி ஆகிடுச்சு எஜுகேஷனுங்கிறது. ஒரு வீட்டில் இருக்கிற 2 குழந்தைங்கள 3 குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. உங்களுக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல, நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து இந்த 2 வருஷத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சொந்த வீட்டிலேருந்து வாடகைக்கு வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர், வீடு மாற்றி போனவங்க இருக்காங்க, தொழில் மாற்றி போனவங்களாம் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் எங்கேயுமே விட்டுறாமல் உங்களோட படிப்பு போயிடக்கூடாது, உங்கள் படிப்பை தவிர வேறு எந்த கவலையுமே உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமுமே ஒவ்வொரு வினாடியும் உங்களை மட்டுமே மனதில் தாங்கியிருப்பவர் ரமேஷ். அதனால் என்றைக்குமே அதை உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அதெல்லாம் அது இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் அதை செய்யறதுக்குன்றது வந்து ஆட்கள் இன்றைக்கி நிறைய குறைஞ்சி போயிட்டாங்க. அதனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ரமேஷ் வந்து நீங்கள் வந்து உண்மையிலே வந்து அவரை வந்து எங்கேயுமே அவரோட மனசு கோணாமல் அவரை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எப்பயாவது ஒரு தடவை பார்க்கும்போது ரமேஷ் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். ஏன்னா சில குழந்தைகள், சில மாணவர்கள் ஒழுக்கம் தவறி போகிறாங்க அப்படின்றதில் அவர் ரொம்ப வருத்தப்படுவார். அது மேபி உங்கள் வயது ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை ரமேஷோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சீரியஸாக பார்க்குற அந்த அணுகுமுறையாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்கிறத மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. எப்படி உங்கள் எல்லாரோட எதிர்காலத்தை அவர் மனசில் சுமக்கிறாரோ அதே மாதிரி உங்களோட கேரக்டர்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய அந்த ஒழுக்கத்தை என்றைக்குமே தவற விட்டுறாதீங்க. ஏன் வந்து எங்கள் காலேஜில் இருக்கிற அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா, அவங்கெல்லாம் ஜாலியாக இல்லையா, இவங்கெல்லாம் ஜாலியாக இல்லையா, நாங்கள் மட்டும் ஏன் ஜாலியாக இருக்கக்கூடாது? ஜாலியாக இருக்கலாம். ஆனால் சில விஷயத்தை நம்ம வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். அது நானும் உங்களை மாதிரி தான். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் படித்து வந்தேன். ஸோ இந்த சென்னையில் வந்து ஒரு 7-8 வருஷம் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணும்போது வந்து எவ்வளோ வறுமை இருக்கும், அதே மாதிரி கெட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பும் இருக்கும். ஆனால் தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம பெரிய அளவில் சாதிக்க முடியும்.
நீங்கள்லாம் நிறைய மெரிட்டில் வந்த குழந்தைகள், நிறைய மார்க் எடுத்தவங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்றைக்கி வந்து ஒரு கெட்டு போகணுன்றதுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து வெளியில் போகணும், ஃப்ரெண்டுங்களோட வெளியில் போகணும், உங்கள் பையனை அங்கே நான் பார்த்தேன், உங்கள் பொண்ணை நான் இங்கே பார்த்தேன், இங்கே பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சின்ன செல்ஃபோன் போதும் ஒருத்தருடைய ஒழுக்கம் கெடுவதற்கு. எல்லாமே ஒரு விஞ்ஞான வளர்ச்சிங்கிறதோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு சைடு பார்க்கும்போது அது உங்களுடைய நம்மளை ஸ்லிப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு காரணமாக ஆகிடும். நல்ல மார்க்கு +2 வந்துட்டோம், நீட்டில் பாஸ் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லை. அதோட சரி ஓகே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒழுக்கம்ங்கிறது உங்கள் லைஃப் லாங் நீங்கள் கடைபிடிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, போட்டி அதிகமாகிடுச்சு. வாழ்க்கையை நீங்கள் போட்டியாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம உட்கார்ற உங்கள் சேரில் நீங்கள் எந்திரிச்சா உட்கார்றதுக்கு 20 பேர் எப்பயுமே ரெடியாக இருக்காங்கிறத எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒலிம்பிக்கில் வந்து ஒரு கோல்டு வாங்குறவங்களுக்கும் சில்வர் வாங்குறவங்களுக்கும் ஒரு 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 கிரவுண்டு வித்தியாசம் இருக்காது. கோல்டு வாங்குறவங்க தொட்டிருப்பாங்க, சில்வர் வாங்குறவங்க இப்படி போயிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் அந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரியான இருக்குது. நம்மளுக்கெல்லாம் இருக்கிற ஒன்றே ஒன்று, நமக்கு பேக்ரவுண்டு கிடையாது, பணபலமோ வேறு பலமோ எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, உழைப்பு. அந்த உழைப்பை மட்டும் நம்ம என்றைக்குமே விடலைன்னா நம்ம யாரை வேணாலும் தாண்டி வரலாம். யாரை தாண்டி வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன எய்ம் பண்ணுறோமோ, நம்ம என்ன டார்கெட் லைஃப்பில் இப்படி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒழுக்கம், உங்களோட ஆரோக்கியம். இது ரெண்டையுமே வச்சுக்கோங்க. மிச்சத்தை எல்லாத்தையுமே ரமேஷ் பார்த்துக்காரு, நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள் எல்லாமே இது பண்ணிக்கிறோம். அவரோட மனசு எப்பயுமே கஷ்டப்படாமல் நல்ல உழைச்சி, அதுக்குன்னு ரொம்ப ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். என்றைக்குமே வந்து நம்ம மைண்டு கிளியராக இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம போகிற பாதையிலையும் ரொம்ப நம்ம வேகமாக போக முடியும். அதனால் வந்து நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக தூங்குங்க. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு தூக்கத்தை கரெக்டான அழியலில் வச்சுக்கிட்டிங்கன்னாவே மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம தூக்கம் நம்ம கையை விட்டு போயிடும், நம்ம நினைக்கும் போது தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மன சந்தோஷத்தோடு வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. நிறைய லைஃப் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முறையாக நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்க. அந்த வழியில் நம்ம போவோம். நான் திரும்பி சொல்கிறது தான், ரமேஷ் நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் 2 பேருக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் 2 பேருக்காக தான் நான் அதை சொல்கிறேன். மிச்சம் இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் நல்லா படிங்க. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். கொரோனா இல்லை, இன்னும் என்ன வந்தாலும் நீங்கள் உங்கள் படிப்பை மட்டும் கவனமாக வச்சுக்கிட்டு படிங்க. ரமேஷ் மாதிரி நாங்கள் மாதிரி எல்லாமே உங்கள் துணையாக இருப்போம். அதனால் சின்சியராக இருங்க, நல்ல தெய்வ பக்தியோடு இருங்க. ரமேஷ், உங்களுடைய உழைப்பு வந்து அளவுக்கு அதிகமானது. நிஜமாக இந்த மீட்டிங்க்கு வரும்போது நான் என்ன இந்த பசங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் நிறைய விஷயம் நான் இப்போ உங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான் போகிறேன். எவ்வளோ ஒரு வந்து ஒரு படிச்சுட்டு ஒரு ஒரு மெடிசன் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், எங்கே போகணும், எப்படி சம்பாதிக்கணும், நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆனால் ஒரு 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 காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு மலை ஜாதியினரோ இல்லை வந்து பழங்குடியினர் இருக்கக்கூடிய இடத்துல, ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்து நம்ம தான் உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூட தெரியாது. அது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கே அப்படி இருக்கும். அவங்க உடம்புல ஒன்று இருக்கும், நெஞ்சு வலி வரும், கேஸ் ட்ரபிள்னு அவங்களா ஃபீல் பண்ணிக்குவாங்க. அவங்களா கூகுளில் சர்ச் பண்ணி தப்பாக ஏதோ ஒன்று பண்ணி அது இன்னும் சீரியஸ் ஆகிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். ஸோ அப்படி இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்களே அப்படி ஒரு பிரச்சனையை வந்து சொல்ல தெரியாமல் இருக்கும்போது, ஒரு கிராமத்திலலாம் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தான் இன்னும் சொல்லப்போனால் ஆபத்து அதிகங்கள். அங்கே ஒரு மிருகங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு பூச்சிகள், இல்லை பாம்புகள், இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பாம்பு கடிச்சிட்டா கூட அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் போயிட்டு அவங்களுக்கு தான் மருத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கனவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இருக்கலாம், ஜாலியாக பீச் போகலாம், சத்யம் தியேட்டரில் படம் பார்க்கலான்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஏரியாவில் போயிட்டு பண்ணும்போது உண்மையிலே பெருமையாக இருக்குது. உண்மையிலே நம்மளாம் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது
ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் வந்து சொல்லுவாங்க, நிறைய நாடுகளில் சொல்லுவாங்க வந்து இந்த ஸ்கூல் முடிச்சிட்ட பிறகு ஒரு 2 இயர்ஸ் போய் எல்லாமே ஆர்மியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்லே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஆர்மின்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க காலேஜே போக முடியும். கட்டாயமாக ஒரு 2 வருஷம் ஆர்மியில் இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒழுக்கம், டைமிங் அது எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய கண்ட்ரியில் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் அந்த மாதிரி வரல. ஆனால் நம்மளாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்மலாம் ஆர்மிக்கு போய் சண்டை போகிற அளவுக்கு எல்லாருக்குமே தைரியம் பலம்லாம் இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நல்ல மனசு இருந்து ஒரு எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுக்கணும், மருத்துவ உதவி எங்கே தேவைப்படுதோ அங்கே தேடி போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அவருக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு கைத்தட்டல் மூலமாக நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். நீங்கள் கூட அந்த மாதிரி உங்கள் எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு சும்மா ஒரு 2 இயர்ஸ் போயிட்டு அந்த மாதிரி கூட நான் சொன்னேன் இந்த ஆர்மியில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு நம்ம திருப்பி பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு ஒரு 2 வருஷமாவது போனேன். நம்ம உலகத்தோட இன்னொரு சைடை கூட பார்க்குற ஒரு அனுபவத்தை கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வந்து அது மொத்தமாக உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு அனுபவத்தை கூட கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி நீங்களும் இங்கே ஏன்னா இங்கே நிறைய வந்து மருத்துவ மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறதுனால நான் அதை உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன். நான் ஒரு 2 இயர்ஸ் ஒரு அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் அந்த மக்களுக்கும் நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சொசைட்டிக்கு திருப்பி பண்ணுற ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு முழுசாக நீங்கள் பண்ணுற அந்த மனசு இருந்ததுன்னா அதுவும் வரவேற்க விஷயந்தான். ஆனால் ஒரு 2 இயர்ஸாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையை எடுத்துங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரமேஷ் நான் இப்போ வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். ரமேஷ்லாம் வந்து ஒரு பியூர் சோல், ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பிறருக்காகவே வாழ்கிற அது ஒரு கொடுப்பனை. அது வந்து உங்களுடைய நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அது உங்களுடைய போன ஜென்மங்கள்லேருந்து ஒவ்வொரு கர்மாவாக கழிச்சிக்கிட்டு வந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்றது என்னால் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது என்னால் அது உணர முடியுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது நாட்டில் ஒரு மழை பெய்யுது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா உங்கள் பேர் மழையில் தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.